Yes, ma'am. ஓகே மேம். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம 12th கொஞ்சம் டஃப்பான டாபிக்னா இதுதான், சரியா? மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அது இந்த வீக்கோட நான் முடிச்சிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு புது சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது நம்ம ஈஸியா முடிச்சிட போறோம். கொஞ்சம் இப்பல இருந்தே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. இந்த சண்டே வந்து நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டெஸ்ட் எழுதுவோம். இதுல 2 டெஸ்ட் எழுதுவோம். அப்பதான் நம்ம இன்னும் நல்லா தரோவாக முடியும். ஓகேவா? கேக்குதா? Yes, ma'am. சரி, போன வாரம் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் இல்லையா? டிரான்ஸ்லேஷன்ல 4 ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Charging of tRNA. Very good. Elongation. Initiation, termination, elongation. Termination. Very good. Okay. What do you mean by charging of tRNA? tRNA charging na nada. tRNA வந்து add on. அந்த என்சைம் பேர் என்ன? ஒரு கிரீன் கலர்ல ஒரு என்சைம் வந்துச்சுல, அதுக்கு என்ன பேரு? வீடியோ காமிச்சனே, என்னதுமா? அமினோசைல் tRNA சிந்தேஸ். வெரி குட். யார் சொன்னது? சூப்பர். அமைனோ அசைல் tRNA சிந்தேஸ். ஓகேவா? சரி, அப்புறம் என்ன நடந்தது? யாரோ ஒருத்தர் கடகடன் கொஞ்சம் ரீகேப் மாதிரி சொல்லுங்கடா. நீங்க சொல்றதுக்குள்ள மத்தவங்களும் ஜாயின் ஆயிடுவாங்க. நம்ம அடுத்த டாபிக் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் நடத்திடலாம். எஸ், லோகநாதன் சொல்றியா? நிதிஷ், யார் சொல்ல போறது? மா வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லடா? ஸ்டூடெண்ட்ஸ், ஆசியா கேக்குதாமா? Yes, ma'am. கிளியரா தானே இருக்கு வாய்ஸ்? Yes, ma'am. ஓகே, அப்ப நீங்க தான் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்களா? நீங்க நல்ல பேட்ச் ஆச்சு, நல்ல கடகடன் பதில் சொல்ற பேட்ச். இன்னைக்கு ஏன் இப்படி தூங்கி வலியுது? சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் கடகடன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம். யாருமா சொல்ல போறது? என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், கேக்குதா இல்லையா? மறந்துருச்சா? ஞாபகம் இருக்கா? எனக்கு ரொம்ப படுத்துறாங்க. Charging of the initiation, elongation, termination steps. ஃபர்ஸ்ட் சார்ஜிங்ல என்ன என்சைமோட சேர்ந்ததுப்பா? tRNA அமினோசைல். அது கூட ஏடிபி சேர்ந்தாச்சு, மெத்தியோனின்ன்ற அமினோ ஆசிட் சேர்ந்தாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப், நீங்க படிக்காம வரக்கூடாது. எனக்கு தெரியும் இப்ப ஸ்கூல்ல வேற நடத்திட்டு இருப்பாங்க, நம்ம இது நடத்துறோம், ஐயோ அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னுலாம் நினைக்காதீங்க. இங்க நம்ம வாரத்துல 2 நாள் தான் வரும் இல்லையா? சோ இது நீங்க நல்லா ஜஸ்ட் இந்த 2 நாள்ன்றது டெய்லி 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே
நம்ம இந்த 2 நாள் நடத்தினதை நம்ம படிச்சுட்டு வந்துடலாம். சரியா? சோ எப்படியும் இந்த லெசனும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு வரதான் போகுது, வராம இருக்க போறது கிடையாது. சோ அப்படி வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இது ஏற்கனவே படிச்சு டெஸ்ட் கூட எழுதிட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். சரியாடா? ஓகே மேம். ஓகே. சோ இன்னைக்கு கொஞ்சம் சரியா படிக்கல, ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நாளைக்கு கிளாஸ்க்கு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. சரிதானா? ஓகே ஓகே மேம். நாளைக்கு கிளாஸ்ல நல்லா படிச்சுட்டு வாங்க. ஜஸ்ட் நம்ம என்னடா 2 days தான் எடுக்கிறோம், நம்மளுக்கு 7 days இருக்கு, 5 days. இந்த 1.5 hour கண்டென்ட்டை நீங்க டெய்லி 20 நிமிஷம் வச்சீங்கனாலே தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். என்ன பார்க்க போறோம்? Regulation of gene expression. சோ இதுல பாத்தீங்கன்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், ப்ராசஸிங் லெவல். ப்ராசஸிங்னா அது யூகேரியோட்ல தான் வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எச்என்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவா ப்ராசஸ் ஆவறதுக்கு 3 ஸ்டெப். என்னென்னதுரா? ஸ்ப்ளைசிங், capping, tailing. அந்த லெவலு. அல்லது டிரான்ஸ்போர்ட் ஆஃப், இது நீங்க அன்னைக்கு வீடியோல பாத்தீங்க, நியூக்ளியஸ்க்குள்ள எம்ஆர்என்ஏ இருந்தது, அது அப்படியே எழுந்து வெளியே சைட்டோபிளாசம்க்கு வந்துச்சு. பாத்தீங்களா இல்லையா? எஸ் மேம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனல் லெவலு, இது புரோட்டீன் சிந்தசிஸ். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ என்னென்ன லெவல் கூடவே சொல்லிட்டு வாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஜீன் வந்து நிறைய லெவல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆகும். புரியுதாடா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இது யாராவது ஒருத்தர் ஒரு பாயிண்டா வாசிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். படிங்க. The metabolic, physiological and environmental conditions regulate the gene expression. ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கெல்லாம் ஒரு டீச்சர் கிட்ட வாய் விட்டு மனம் விட்டு பேசணும் அப்படின்னா there are some conditions. அந்த டீச்சர் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அல்லது அந்த என்வரான்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இப்போ டீச்சரே ஃப்ரெண்ட்லியா இருந்தா கூட அந்த என்வரான்மெண்ட்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா யூ நீட் ஆல் தீஸ் லெவல்ஸ். அந்த மாதிரி இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறது மெட்டபாலிக், பிசியாலஜிக்கல், என்வரான்மெண்டல், இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஜீனு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே. எக்ஸ்பிரஸ் ஆகும்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜீனால இந்த கேரக்டர் வரும், அதுதான் ஜீன் எக்ஸ்பிரஷன். புரியுதா? எஸ் மேம். இந்த ஜீனால இந்த கேரக்டர் வர்றதுதான் ஜீன் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்றோம். இந்த ஜீனுக்கு இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்றதுதான் ஜீன் எக்ஸ்பிரஷன். இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். இப்ப இது படிங்க. In E. coli, the beta-galactosidase enzyme hydrolyzes lactose into galactose and glucose. In the absence of lactose, the synthesis of beta-galactosidase stops. அதாவது ஒரு ஈகோலை உடம்புல பீட்டா கேலக்டோசிடேஸ்னு ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ல இருந்து பீட்டா கேலக்டோசிடேஸ்ன்ற என்சைம் வரும். இந்த ஜீன்ல இருந்து என்னமா வரும்? பீட்டா கேலக்டோசிடேஸ். இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் லாக்டோஸை உடைச்சு, சரியா, லாக்டோஸை உடைச்சு கேலக்டோஸ் பிளஸ் குளுக்கோஸா மாத்தும். புரியுதா? லாக்டோஸ்ன்றது ஒரு டைசாக்கரைடு, 2 சக்கரை சேர்ந்ததுதான் 2 சக்கரைன்னு.
அந்த மாதிரியா இருக்கிற ஒரு டைசாக்கரைட மோனோசாக்கரைட், கேலக்டோஸ் குளுக்கோஸ்ன்றது மோனோசாக்கரைட். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரெண்டா ஒரு மணி கோத்து வச்சிருக்கோம், அதை ஒரு மணியா பிரிக்கிற வேலையை இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் செய்யுது. இன்கேஸ் மீடியம்ல லாக்டோஸே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப பீட்டா கேலக்டோசிடேஸ்க்கு வேலையே இல்ல. அதாவது லாக்டோஸ் இருந்தா இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணும். லாக்டோஸ் இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அதுதான் ரெகுலேஷன். இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப எனக்கு ஒரே வேத்து போதுப்பா, அந்த ஏசிய போடுப்பா சொல்றோம். இப்ப ரொம்ப குளிருது, அப்ப ஏசிய நிறுத்துப்பா. அந்த மாதிரிதான் நம்ம வந்து காத்தை எப்படி ரெகுலேட் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம ஜீனு கூட ரெகுலேட் பண்ண முடியும். சிலது இருந்தா இந்த ஜீனு ஆனா இருக்கும், இல்லைன்னா ஜீனு ஆஃபா இருக்கும். அதுதான் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? சரி, உங்களுக்கு இன்னும் கூட புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்து அம்மா வந்து பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. பிரியாணிய செஞ்சே வச்சுட்டாங்க ஒரு ரூம்ல. இன்னொரு ரூம்ல பிரியாணிக்கான இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, நீங்க தான் செய்யணும். இந்த முதல் ஸ்டெப்ல குக்கிங்ன்ற ப்ராசஸ் முதல், அதாவது பிரியாணியாவே இருக்கிற இடத்துல குக்கிங்ன்ற ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இனிமேல்னா ஆஃப் இல்லையா? ஆஃப், குக்கிங் அங்க ஆஃப், ரெகுலேட்னா ஆன் அண்ட் ஆஃப். இந்த இடத்துல பிரியாணியாவே இருக்கிற இடத்துல குக்கிங் ஆஃப். இப்ப வெறும் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற இடத்துல குக்கிங் ஆன். அதே மாதிரிதான் மீடியம்ல குளுக்கோஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாக்டீரியா ஏன் போய் தேவையில்லாம லாக்டோஸை உடைச்சி குளுக்கோஸா மாத்தி சாப்பிடணும்? மீடியம்ல குளுக்கோஸே இருக்குப்பா, நான் குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன். அப்போ பீட்டா கேலக்டோசிடேஸோட வேலை ஆஃப். புரியுதா? எஸ் மேம். அந்த மாதிரிதான் இப்ப யூஸ்வலா நம்மளே அப்படிதானே, பிரியாணி இருக்குன்னா நீங்க போய் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பிரியாணியா இன்கிரீடியன்ட்டையா? பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது புரிஞ்சிருச்சாடா எல்லாருக்கும்? எஸ் மேம். இதெல்லாம் இப்ப பக்காவா இருக்குல்ல? லாஸ்ட் பாயிண்ட் படிமா. The development and differentiation of embryo into adult are a result of the expression of several sets of genes. So the development and differentiation of embryo, அதாவது நம்ம கருவுல இருந்து அந்த குழந்தை வரணும்னா கூட ஆன் அண்ட் ஆஃப் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆன் மெக்கானிசம், ஆஃப் மெக்கானிசம். இப்ப கண்ணு டெவலப் ஆகுது, ஆன். இப்ப இது வேண்டாம், ஆஃப். மூக்கு ஆன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ரெகுலேட் ஆயிட்டே தான் இருக்கும் சொல்றாங்க. சரியா? அடுத்து வாசிமா. Read. If a substrate is added to growth medium of bacteria, a set of genes is switched on to metabolize it. It is called induction. இவங்க சப்ஸ்ட்ரேட்னு எதை சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா லாக்டோஸ், அந்த லாக்டோஸ் இது என்னன்னா நீங்க நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்கடா. இதுதான் வந்து ஒரு கண்ணாடியிலான ஒரு பெட்ரி டிஷ். இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது தான் நியூட்ரிட்டிவ் மீடியம். இந்த மாதிரி காலனிஸ் தான் பாக்டீரியா. இந்த ப்ளூ கலர் தான் வந்து பாக்டீரியா. இப்போ இதுல நீங்க லாக்டோஸ போட்டீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் will convert the என்ன பண்ணும்? பாக்டீரியால மாத்தும். அப்படி மாத்தும் பொழுது ப்ளூ காலனிஸ் தெரியும் நம்மளுக்கு. சரியா? புரியுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட், அதாவது சப்ஸ்ட்ரேட்ன்றது லாக்டோஸ், ப்ராடக்ட்ன்றது என்னதுடா? குளுக்கோஸ் இல்லையா?
நீங்க குளுக்கோஸ் ஆட் பண்ணீங்கன்னா இது டர்ன் ஆஃப் ஆகுமா டர்ன் ஆன் ஆகுமா? Turn off. ஏன்னா இது லாக்டோஸ் சப்ஸ்ட்ரேட்ங்கிறது லாக்டோஸ் ஆட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்? On ஆகும். இதுவே நீங்க ப்ராடக்ட் ஆன குளுக்கோஸ் ஆட் பண்ணீங்கன்னா ரிப்ரெஷன். சரியா? இப்போ நம்ம ஓப்பரான் கான்செப்ட் படிக்க போறோம். லாக் ஓப்பரான் கான்செப்ட்னு வாங்க. இத ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன்ல ஓப்பரான் கான்செப்ட், லாக் ஓப்பரான் கான்செப்ட் நம்ம படிக்க போறோம். சரியா? படிங்க. Each metabolic reaction is controlled by a set of genes. All the genes regulating a metabolic reaction concentrating on the operon. Lac operon, strip operon, ara operon, fis operon, wall operon, etc. So all the genes regulating the metabolic reaction நம்ம ஓப்பரான் ஜீன் சொல்லுவோம். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த லாக் ஓப்பரான் கான்செப்ட் பத்தி தான். சரியா? each metabolic reaction is controlled by set of genes. ஒவ்வொரு மெட்டபாலிக் ரியாக்ஷனும் செட் ஆஃப் ஜீன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது புரியுதா? இப்போ நம்ம பார்க்க போறது லாக் ஓப்பரான் கான்செப்ட். ஓகே, இத ப்ரப்போஸ் பண்ணவங்க 2017-18 ரெண்டு நீட் கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. லாக் ஓப்பரான் கான்செப்டை யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு ஒரு வாட்டியும், இன்னொரு வாட்டி அலெக் ஜெஃப்ரினா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், பிரான்சிஸ் ஜக்கோப் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டிருந்தாங்க. தனித்தனியா மேட்ச் மாதிரி கேட்டிருந்தாங்க. சரியா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் ஓப்பரான் கான்செப்ட் ப்ரப்போஸ் பண்ணவர் யாரு? லாக் ஓப்பரான் ஜாக்கப் அண்ட் மொனார்டுன்னு சேர்த்து சொல்லுவாங்க, அல்லது பிரான்சிஸ் ஜாக்கப் அண்ட் ஜாக் மொனார்டு. ஓகேவா? இது கிளியரா இருக்காடா? இப்ப எல்லாரும் கையில உங்களோட பயோ நோட்டும் ஒரு பென்னு பென்சில் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. மேம் ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஸ்லைட் காமிக்கிறீங்களா? இது என் கூடவே சேர்ந்து நீங்க படிச்சிட போறீங்க லாக் ஓப்பரான் கான்செப்ட். நீங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு ஸ்கூல் பாடமும் இருக்கும், அதால உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க என் கூடவே சேர்ந்தே இது படிச்சிடலாம் அழகா. தேங்க்யூ மேம். மேம் இதுக்கு ப்ரீவியஸ் இருக்க ஸ்லைடு பாத்தீங்களா மேம்? இதுக்கும் முன்னாடியாடா? எஸ் மேம். வரேன். Finish மேம். சரிடா, நோட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மேம். ஓகே, இப்ப எல்லாரும் கையில பென்னு பென்சில், முடிஞ்சா கலர் இருந்தா எடுத்துக்கோங்க. கலர் வச்சிருக்கீங்களா? Yes, ma'am. எஸ் மேம். கலர் இருந்தா எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பிரஷ் வந்துருச்சா பாருங்க. No, ma'am. நோ மேம். போட்டிருக்கேன், வரேன். இப்பமா எஸ் மேம். Yes, ma'am. எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஜெனரல் கண்டிஷன் சொல்லி தர போறேன். அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்னா என்ன, ஸ்விட்ச் ஆன்ல என்ன நடக்கும் அப்படின்னு ஒரே விஷயத்த 3 டைம்ல நம்ம படிக்க போறோம். திருப்பி சொல்லுங்க யாராவது. Switch off. ஜெனரல் ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறீங்க? ஜெனரல் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம்
ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆன். இது என் கூடயே சேர்ந்தே நீங்க இந்த 3 வாட்டி எழுதுறீங்க பாருங்க. இதுலயே இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடும். அப்புறம் மனப்பாடம் ஆயிடும். நீங்க திருப்பிலாம் போயெல்லாம் படிக்கலாம் வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கலாமா? Yes. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மீடியம் இருக்கு, அந்த மீடியம்ல குளுக்கோஸே இருந்துட்டா ஸ்விட்ச் குளுக்கோஸ் இப்போ இல்ல, லாக்டோஸ் இருக்குது, அப்போ On. இது எல்லாருக்கும் இப்ப கிளியரா இருக்கு இல்லையாடா? Yes, ma'am. ஓகே, இப்ப நம்ம பொறுமையா ஒண்ணு படிக்கலாம். என் கூடவே படிங்க, அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஜெனரல் கான்செப்ட் உங்களுக்கு நான் நட்டுறேன். மேம் இப்போ குளுக்கோஸ் இருந்தா ஆனா ஆஃபா மேம்? ஒரே ஒரு வாட்டி குளுக்கோஸே இருந்துச்சுன்னா ஆஃப்டா. நான் தான் சொன்னேன், குளுக்கோஸே இருக்கிறது உனக்கு பிரியாணியே இருக்கிற மாதிரி. அப்ப குக்கிங்ன்ற ப்ராசஸ் ஆஃப் இல்லையா? அந்த மாதிரி புரிஞ்சுதா? எஸ் மேம். நல்லா கவனிங்க, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. கொஸ்டின் எதுவும் கேட்காதவங்க மியூட் போட்டுக்கோங்க. காத்து புஷ் புஷ்னு அடிக்குது. நான் மியூட் போட முடியாது, ஏன்னா வேற வழி இல்லை, நான் பேசி ஆகணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஜெனரல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல உங்களுக்கு யார் இருக்கானா ஐன்னு ஒரு ஜீன். ஜீனுக்கு என்னமா பேரு? ஐன்னு ஒரு ஜீன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பி, பீனா ப்ரமோட்டர். அதுக்கு பக்கத்துல ஓ, ஓனா ஆபரேட்டர். அதுக்கு பக்கத்துல இசட், சாரி இசட் ஒய் ஏ. இது மூணையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரக்சுரல் ஜீன். திருப்பி நான் சொன்னதெல்லாம் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஐன்னு ஒரு ஜீன் இருக்கும். என்ன ஜீனு? I. சரியா? அடுத்து அதுக்கு பக்கத்துல பீன்னு ஒரு ஜீன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஓ, அதுக்கு பக்கத்துல ZY. இந்த ZY மூணுமே சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரக்சுரல் ஜீன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Structural gene. புரிஞ்சுதாடா? Yes, ma'am. இந்த ஐ ஃபர்ஸ்ட் எந்தெந்த பொசிஷன்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதோட பேர் நான் சொன்னேன். இப்போ அதோட ஃபங்க்ஷன் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த ஐன்றது யூ கேன் எய்தர் கால் திஸ் அஸ் ரெகுலேட்டரி ஜீன் அல்லது இன்ஹிபிட்டர் ஜீன். ரெகுலேட்டர் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்னதுமா? Inhibitor. ரெகுலேட்டரி ஜீன் அல்லது இதுக்கு இன்னொரு பேரு இன்ஹிபிட்டரி ஜீன். இந்த ஐக்கு எழுதிடலாம். ரெகுலேட்டரி. என் கூடவே சேர்ந்து எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுறீங்களா? Yes, ma'am. உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடும். இந்த ஐக்கு பேரு ரெகுலேட்டரி ஜீன் ஆர் இன்ஹிபிட்டரி ஜீன். இந்த பிக்கு என்ன பேர் சொன்ன மேம்? Promoter.
Promoters. இந்த ப்ரமோட்டர் ஜீன் மேல இந்த மாதிரி ஒரு என்சைம் வந்து உட்காருமா. இந்த என்சைமுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா RNA பாலிமரேஸ். இந்த என்சைமுக்கு என்ன பேரு? RNA polymerase. பாலிமரேஸ். இதையும் இங்க எழுதிருவோம். இந்த ஜீனுக்கு பேரு ப்ரமோட்டர் ஜீனு. இது மேல உட்கார்ந்துருக்க இந்த என்சைமுக்கு பேரு RNA இந்த O என்னன்னு சொன்ன? ஆபரேட்டர் ஜீன். P வந்து ப்ரமோட்டர் ஜீனு, O வந்து ஆபரேட்டர் ஜீனு. கலர்ஸ் இருந்தா என் கூடவே எழுதிட்டு வாங்க, நல்ல மனப்பாடம் ஆயிடும். ஆபரேட்டர் ஜீனு. இந்த ZYA இது மூணையுமே சேர்த்தி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணையுமே சேர்த்தி ஸ்ட்ரக்சுரல் ஜீன். யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்லிடுங்க பார்க்கலாம். எல்லாம் என்னன்னு? வந்து ப்ரமோட்டர் ஜீன், O வந்து ZYA மூணுத்துமே சேர்த்து ஸ்ட்ரக்சரல் ஜீன். சூப்பர். இப்போ ஒன்னொன்னுத்தோட ஃபங்க்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெகுலேட்டரி ஜீன் சொன்னோம் இல்லையா, இந்த ரெகுலேட்டரி ஜீன்ல இருந்து இது ஜீனுனாலே DNA இல்ல, அந்த டிஎன்ஏல இருந்து இப்படி mRNA வரும். இந்த mRNAல இருந்து உங்களுக்கு ஒரு புரோட்டீன் வரும். என்னம்மா இது எங்கெங்கயோ போட்டு போயிடுச்சு, ரிசல்ட் போட்டா போக மாட்டேங்குது. இது புரிஞ்சது இல்லம்மா? இந்த ஐல இருந்து நம்மளுக்கு என்ன வருது, என்ன வருதுன்னு சொன்னேன்? ஏன்னா அது ஜீன் இல்ல, நம்மளுக்கு தெரியும்ல, ஜீன் டிரான்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு mRNA வரும். அந்த mRNAல இருந்து என்ன வரும்? mRNAல இருந்து புரோட்டீன் வரும். சோ நான் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன் mRNA. இந்த mRNAல இருந்து நம்மளுக்கு சின்னதா புரோட்டீன் வந்திருக்கு. இந்த புரோட்டீனுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா ரெப்ரஸர் புரோட்டீன்மா. இந்த புரோட்டீனுக்கு என்னடா பேரு? Repressor protein. இது வந்து ஒரு டெட்ராமர். டெட்ராமர்னா 4 இருக்கும்னு அர்த்தம். சோ 4 இருக்குது டெட்ராமர் புரோட்டீன். இந்த புரோட்டீனுக்கு பேரு ரெப்ரஸர் புரோட்டீன். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ரெகுலேட்டரி ஜீனோட ஃபங்க்ஷன் என்னன்னா, from that gene mRNA will come and from that mRNA the protein called repressor protein will come. இது வரைக்கும் கிளியரா இருக்கா பாருங்க. Yes ma'am. இது ரெப்ரஸர் புரோட்டீன். இப்போ இந்த ப்ரமோட்டரோட வேலை என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ப்ரமோட்டரோட தலை மேல வந்து RNA பாலிமரேஸ் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஆபரேட்டரோட வேலை என்னன்னா, தேவை இருந்துச்சு அப்படின்னா இவர் ஆன் பண்ணுவாரு. இவர் ஆன், ஆபரேட்டரோட வேலை எய்தர் ஆன் ஆர் ஆஃப். ஆபரேட்டரோட வேலை என்னமா? Either on or off. சரியா? இப்போ இவங்க 3 பேர் வேலை சொல்லிட்டேன். இப்போ இசட்டோட வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இசட்ன்றதும் ஒரு ஜீனு தான் நான் சொன்னேன் இல்லையா? இந்த ZYA 3 சேர்ந்து ஸ்ட்ரக்சுரல் ஜீனு. அதுல இந்த இசட்ன்ற ஜீன்ல இருந்து என்ன என்சைம் வரும் அப்படின்னா, இது டிஎன்ஏ தான் இல்லையா? அப்ப இதுல இருந்தும் டிஎன்ஏ வந்து mRNA வந்து ஒரு என்சைம் வரும். அந்த என்சைம்க்கு என்ன பேராமா?
இசட் ஜீன்ல இசட் ஜீன்ல இருந்து வரக்கூடிய அந்த என்சைம்க்கு பேரு பீட்டா கேலக்டோசிடேஸ். சொல்லுங்க. பீட்டா கேலக்டோஸ். இசட் ஜீன்ல இருந்து இந்த என்சைம் வருது. இந்த என்சைமோட வேலை என்னன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணுது? Lactose. Glucose ready பண்றது. Lactose into glucose. It will convert the lactose into Glucose and galactose. galactose. Super. முடிச்சிட்டோம். Z ஜீனோட வேலை என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப அடுத்தது Y ஜீனோட வேலை என்னன்னு சொல்லலாம். Y ஜீன்ல இருந்து ஒரு என்சைம் வரும். அதுக்கு பேரு பெர்மேஸ். இதுக்கு என்னமா பேரு? பெர்மேஸ். இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it permit or allows lactose into the bacterial cell. நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த வெளியே அங்க ஒரு பிக்சர் காமிச்சல, அந்த பெட்ரி டிஷ்ல நீங்க லாக்டோஸ் தான் போட்டீங்க. அந்த லாக்டோஸ் பாக்டீரியா உடம்புக்குள்ள வர சொல்ற வேலையை யார் பாத்துக்கிறா? ஒய்ன்ற ஜீனு பெர்மியேஸ் என்சைமை உற்பத்தி பண்ணி, அந்த பெர்மியேஸ் என்ன பண்ணுது, எனக்கு இப்ப நான் தான் பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுத்தி லாக்டோஸ் போட்டிருக்காங்க. இந்த பெர்மியேஸ் என்ன பண்ணுது, லாக்டோஸா உள்ளவான்னு கூப்பிடுது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். அடுத்து ஏ. இந்த ஏன்ற ஜீன்ல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ வந்து, இந்த எம்ஆர்என்ஏல இருந்து நமக்கு என்ன என்சைம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ் அசிட்டிலேஸ். டிரான்ஸ் அசிட்டிலேஸ்ங்கிற ஒரு என்சைம் வருது. இது என்ன பண்ணும்னா, அசிட்டைல் குரூப்பை பீட்டா கேலக்டோசிடேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, பேரே அது இருக்கு பாருங்க, அசிட்டைலேஸ் transfers the acetyl group to the beta galactosidase and activates the beta galactosidase. புரியுதா இல்லையா மேம்? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றேன். சோ இதுல மொத்தம் இந்த லாக்கோப்ரான் கான்செப்ட்ல ஐன்றது ரெகுலேட்டரி ஜீன் ஆர் இன்ஹிபிட்டரி ஜீன். இதுல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ வருது, எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு புரோட்டீன் வருது, அதுக்கு பேரு ரெப்ரஸர் புரோட்டீன். அடுத்து பியோட வேலை என்னன்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் அங்க வந்துதான் அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் ஓன்றது ஆபரேட்டரோட வேலை. ஆன், இப்ப 2 கண்டிஷன் சொல்லி தர போறேன். எந்த டைம்ல அந்த ஆபரேட்டர் ஆன் சொல்லுது, எந்த டைம்ல ஆஃப் சொல்லுது, நீங்க படிச்சுக்க போறீங்க. அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் 3 பேரோட வேலையில இசட் என்ன பண்ணுதுன்னா, பீட்டா கேலக்டோசிடேஸ்ன்ற என்சைமை உற்பத்தி பண்ணுது. அந்த என்சைமோட வேலை என்னன்னா, இட் வில் கன்வெர்ட் த Lactose into galactose. Y ஜீனோட வேலை என்னன்னா, இட் வில் ப்ரொடியூஸ் an enzyme called Permease. That will permit or allows the lactose into bacterial cell. Bacterial செல்லுக்குள்ள லாக்டோஸ வான்னு அனுப்புது. அதான் அதோட வேலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இதுதான் ஒரு மீடியம், ஒரு கல்ச்சர் மீடியம், ஒரு பெட்ரி டிஷ். பாக்டீரியல் செல்லு வந்து இதுக்குள்ள இத்துணுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதா பாக்டீரியல் செல் இருக்குது. இப்போ நம்மளோட லாக்டோஸ் எடுத்துன்னு வந்து நீங்க இங்க போட்டிருக்கீங்க. இதுல இருக்கு உங்க லாக்டோஸ்னா, இந்த லாக்டோஸ இந்த பாக்டீரியா செல்லுக்குள்ள வான்னு அலோ பண்ற வேலை இந்த பர்மியேஸ். இப்ப புரிஞ்சுக்கிச்சா? எஸ் மேம். அடுத்து இந்த ஏவோட வேலை என்னன்னா, பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆல்ரெடி வேலையை நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் அதை இன்னும் கேட்டலைஸ் பண்ணி வேகமா ஆக்டிவேட் பண்ற வேலை
வேகமா ஆக்டிவேட் பண்ணா எல்லா லாக்டோஸும் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா கன்வெர்ட் அந்த வேலையை இது செய்யும். ஓகேவா? ஓகே மேம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, அப்புறம் 2 கண்டிஷனையும் சொல்லி கொடுத்துறேன். மேம் மேம் அந்த ஏ மட்டும் இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றீங்களா மேம்? ஏ வந்து டிரான்ஸ் அசிட்டிலேஸ்னு ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுமா. அதோட வேலை என்னன்னா அசிட்டைலேஸ் அப்படின்னா அசிட்டைல் குரூப் பீட்டா கேலக்டோசிடேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி பண்றச்ச பீட்டா கேலக்டோசிடேஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆகும். இன்னும் இருக்கிற எல்லா லாக்டோஸையும் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா கன்வெர்ட். ஓகே மேம். பின்னாடி பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு. கிளியரா? ஃபர்ஸ்ட் பொறுமையா நோட் பண்ணுங்க. மேம் பி மட்டும் சொல்லுடா. பி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு கேக்கல. பி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? பீனா ப்ரோமோட்டர்டா. ஒரு வேலையை ப்ரோமோட் பண்ணணும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருந்தா தானே உனக்கு டிரான்ஸ்கிரைபே ஆகும் இல்லையா? சோ அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆயிட்டு இந்த என்டையர் ஈவெண்ட்டை ப்ரோமோட் பண்ற வேலையை பண்றதால அதுக்கு பேரு ப்ரோமோட்டர். பேக்ரவுண்ட் நாய்ஸ் யாருன்னு பாருங்க. மேம் கோமதின்னு வருது மேம். கோமதி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருமா? Once done, just let me know. Completed. Okay. So first condition பாருங்க, switch off mechanism னு நான் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீடியம்ல யார் இருப்பாங்க? குளுக்கோஸ் வாய் திறக்க மாட்டீங்கடா. மேம் ஸ்விட்ச் ஆஃப் சொன்னீங்களா? ஸ்விட்ச் ஆஃப். குளுக்கோஸ் பிரசன்ட்னா ஸ்விட்ச் ஆஃப். மேம் ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஜீன் இருக்கும் நீங்களே சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஐ மேம். ஐ மேம். கரெக்ட். அடுத்து இங்க பி. பி. இங்க ஓ மேம். ஓ. இங்க Z. Y. இப்போ உங்களுக்கு தெரியும் ஐல இருந்து என்ன வரும்னு சொன்னோம்? ரெகுலேட்டரி ஜீன்ல இருந்து என்ன புரோட்டீன் வரப்போகுது? ஒரு mRNA வந்து ரெப்ரஸர் புரோட்டீன் வரப்போகுது. இதை போட்டோம் நம்ம mRNA. ஸ்கூல்ல என்னடா லெசன் போயிட்டு இருக்கு இப்போ? 5th lesson மேம். ஜுவாலஜி 3rd lesson மிஸ். புரியல. அண்ட் ஜுவாலஜில வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போயிட்டு இருக்கு மேம். பாட்னில வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் போயிட்டு இருக்கு மேம். ஓகே, ரெண்டுமே நம்ம முடிச்சிட்டோம்னா
Yes, ma'am. ஓகே சூப்பர். என்ன இது போயிட்டே இருக்கு கர்சர். சரி. சோ நம்ம தான் அஹெடா இருக்கோம் இல்லையா ஸ்கூலை விட? Yes, ma'am. Yes, ma'am. சோ இப்போ இதுல இருந்து நீங்க சொன்னீங்க ரெப்ரஸர் புரோட்டீன் வந்துச்சு மேம் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட். அடுத்து ப்ரொமோட்டர் மேல யார் உட்கார போறா? RNA RNA polymerase. பாலிமரேஸ். ஓகே, எடுத்துட்டு வந்து தலை மேல அதை போட்டுருவோம். போட்டோமா? Yes, ma'am. ஓகே, போட்டாச்சு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ரெப்ரஸர் புரோட்டீன் இருந்தது இல்லையா, இது ஸ்விட்ச் ஆஃப் மெக்கானிசம். ஆஃப்னா இந்த ரெப்ரஸர் புரோட்டீன் நேரா போய் இந்த ஆபரேட்டர் இருக்குல்ல, இந்த ஆபரேட்டரை போய் பிளாக் பண்ணிடும். ஆபரேட்டர் என்னமா பண்ணிடும்? Block பண்ணிடும் மேம். பிளாக்னா இப்படி இது மேல இது போய் உட்கார்ந்துரும். இந்த ரெப்ரஸர் புரோட்டீன் போய் உட்கார்ந்துருச்சுன்னா ஆஃப் மெக்கானிசம். ஆஃப்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி குளுக்கோஸ் இருக்குப்பா, எங்களுக்கு பீட்டா கேலக்டோசிடேஸ் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றது தான் ஆஃப். ஸோ இவர் போய் இங்க உட்கார்ந்தோன்னே ஆபரேட்டர் இப்ப என்னன்னு சொல்லிட்டாரு? ஆஃப்ன்ட்டாரு. அப்ப இசட்ல இருந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் வருமா? No, ma'am. No, ma'am. ஒய்ல இருந்து பெர்மியஸ் வருமா? No, ma'am. No, ma'am. ஏல இருந்து Transacidities வராது மேம். வராது. இவ்வளவுதான். இதுதான் ஸ்விட்ச் ஆஃப். புரிஞ்சுச்சா? மேம் இன்னும் ஒரே தடவை மேம். ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்பு தான்டா. ரெப்ரஸர் புரோட்டீன் நேரா போய் ஆபரேட்டரை பிளாக் பண்ணிடுச்சு. இப்ப இந்த ஆபரேட்டரை பிளாக் பண்ணலன்னா தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் இசட் மேல போய் அங்க இருந்து பீட்டா கேலக்டோசிடேஸ், பர்மியேஸ், டிரான்ஸ்அசிட்டிலேஸ் வரும். பட் இங்க பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆனதால உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஜீன் எதுவுமே ஆபரேட் ஆகாது. ஏன் ஆபரேட்? இப்ப நம்ம கூட சொன்னோம்ல, வீட்டுலதான் ஆல்ரெடி பிரியாணியே இருக்குது. பிரியாணியே இருக்கும்போது நீங்க போய் இல்லப்பா நான் குக்கு தான் பண்ணுவேன்னு போவீங்களா என்ன? No, ma'am. No. Already glucose is there, so no need for the beta galactosidase to convert the lactose into glucose plus galactose. Are you getting it? மேம் ஆபரேட்டரை பிளாக் பண்றது ரெப்ரஸர் புரோட்டீனா மேம்? ஆமாண்டா, இதுதான்டா போய் பண்ணும். ஓகே மேம். ஓகே, இப்போ ஆன் பார்க்கலாமா? ஸ்விட்ச் ஆன். ஓகே மேம். ஸ்விட்ச் ஆன் மீடியம்ல யாருன்னு சொன்னேன் நானு? லாக்டோஸ். லாக்டோஸ். லாக்டோஸ் பிரசன்ட், குளுக்கோஸ் ஆப்சென்ட். சரியா? மீடியம்ல யாரு கிடையாது? குளுக்கோஸ் கிடையாது. Glucose. ஏன்னா இப்ப பிரியாணியே இல்லைன்னா தான் நீங்க சமைக்க போவீங்க, அதுக்காக தான் அதை சொன்னேன். லாக்டோஸ் பிரசன்ட், குளுக்கோஸ் ஆப்சென்ட். இது என்ன மெக்கானிசம்? ஸ்விட்ச் ஆன். On mechanism. ஆன். சொல்லிடுங்க இங்கேயும் லைனா நீங்களே. I I I P I C O Z Y. நான் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். நீங்க நான் இது 3 வாட்டி எழுதும் பொழுதே நீங்க மனப்பாடம் ஆயிடுவீங்கன்னு சொன்னேனா இல்லையா? எஸ் மேம். நடந்துச்சா? எஸ் மேம். நீங்க படிக்கவே வேண்டாம்னு சொன்னேன் இல்ல? எஸ் மேம். இப்ப நம்ம சொல்லலாம், இந்த ஐஜீன்ல இருந்து என்ன வரும்? அதேதான் திருப்பி ரெப்ரஸர் புரோட்டீன். ரெப்ரஸர் புரோட்டீன் வரப்போறாரு. ஐஜீன்ல இருந்து உங்களுக்கு எம்ஆர்என்ஏ வந்து
ரெப்ரஸர் புரோட்டீன் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்கணும் சொல்லுங்க? RNA polymerase RNA polymerase. enzyme வந்து அட்டாச் ஆகும். என் கூடவே வரைஞ்சிட்டு வரீங்கல்ல எல்லாரும்? yes ma'am Yes, ma'am. மனசுல பதிவு. So RNA polymerase வந்து எப்படி இது தலையில இப்போ உங்களுக்கு மீடியம்ல லாக்டோஸ் இருக்கிறாரு. யார் இருக்கிறாரு? லாக்டோஸ். அந்த லாக்டோஸ் வந்து இந்த ரெப்ரஸர் புரோட்டீனோட அட்டாச் ஆயிடுவாரு. யாரு? அப்போ இந்த ரெப்ரஸர் புரோட்டீனால போய் ஆபரேட்டரை பிளாக் பண்ண முடியுமா? நோ மேம். அப்ப ஆபரேட்டர் பிளாக் ஆகலன்னா RNA பாலிமரேஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரன் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்ப ஆபரேட்டர் இப்ப ஆன்னு சொல்லுமா ஆஃப்னு சொல்லுமா? ஆன் ஆச்சுன்னா இசட்ல இருந்து யார் வருவா சொல்லுங்க? பீட்டா கலாக்டிடோஸ். அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு? லாக்டோஸ் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் திருப்பி எழுத வேண்டாம் இல்லையா அதெல்லாம்? no ma'am வெறும் என்சைம் பேர் வேணா எழுதுறேன். சோ இசட்ல இருந்து என்ன வந்துரும் உங்களுக்கு? ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஆல்ரெடி அந்த சைடு எழுதிட்டேன். ஒயில இருந்து என்ன கிடைக்கும்? permission ஏ transacetylase அவர் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆக்டிவேட் பண்ணி மீடியம்ல இருக்கிற எல்லா லாக்டோஸையும் என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்க? கன்வெர்ட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கா இந்த மாதிரி படிச்சா இந்த கான்செப்ட்? அதுக்குதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரல் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்ல என்ன நடக்குது, அப்புறமா ஸ்விட்ச் ஆன்ல என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லுமா மேம். ஸ்விட்ச் ஆன்ல லாக்டோஸ் வந்து ரெப்ரஸர் புரோட்டீன்ல என்ன மேம் பண்ணும்? லாக்டோஸ் அதுல இருக்காதுடா, ரொம்ப கம்மியா இருக்கும். ரெப்ரஸர் புரோட்டீன்ல வந்து லாக்டோஸ் அட்டாச் ஆகாது. ஸ்விட்ச் ஆஃப்ல. ஸ்விட்ச் ஆன்ல பிளாக் பண்ணிடும். ரெப்ரஸர் புரோட்டீன்ல வந்து அட்டாச் பண்ணிக்கும். இதுதான் வந்து இண்டிகேஷன். இப்போ நீ ஒன்னு கேட்டினா நான் ஒன்னு பதில் சொல்ற மாதிரி ஸ்விட்ச் ஆனுக்கான இண்டிகேஷன் என்னன்னா மீடியம்ல இருக்கிற எல்லா லாக்டோஸும் வந்து ரெப்ரஸர் புரோட்டீன்ல அட்டாச் ஆகணும். அட்டாச் ஆனாருன்னா இவர் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து அந்த லாக்டோஸை உடச்சு குளுக்கோஸா மாத்தி கொடுப்பாரு. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஓகேவா? சோ இப்போ இத வச்சு பண்ணிடுங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி திருப்பி படிக்கணுமா இந்த கான்செப்ட்? நோ மேம். அப்படியே புரிஞ்சிச்சு இல்லையா? எஸ் மேம். இன்னும் கொஞ்சம் நல்லா புரியறதுக்காக நான் இங்க இது மட்டும் எழுதுறேன். இந்த ஃபர்ஸ்ட் மீடியம்ல உங்களுக்கு எது நிறைய இருக்குது? குளுக்கோஸ் நிறைய இருக்குது. ஓகே, அது மாதிரி சும்மா ஒரு 3 குளுக்கோஸ் போட்டுடுவோம். மீடியம்ல செகண்ட் மீடியம்ல உங்களுக்கு என்ன இருக்குது? குளுக்கோஸா இருக்குது. லாக்டோஸ் பிரசன்ட். குளுக்கோஸ் ஆப்சென்ட். ஓகே ஓகே மேம். மேம் சொல்லுமா மேம். இந்த ரெப்ரஸர் புரோட்டீன் வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்காக மட்டும் தான் வந்துட்டு இது ஆகுதா மேம்? செக்ரீட் ஆகுதா? ஆமாப்பா, ரெப்ரஸர்னாலே அதான் அர்த்தம். ரெப்ரஸிங், அதாவது இன்ஹிபிட்டிங் வேலையை செய்வேன் நானு. அதாவது தேவை இல்லாதப்ப நான் இன்ஹிபிட் வேலையை செய்வேன். இப்ப நம்மளுக்கு காத்து நல்லா வருது, அப்ப போயிட்டு நம்ம ஏசி போடுவோமா? இல்ல, ஆஃப் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இப்ப ஆல்ரெடி மீடியம்ல குளுக்கோஸ் இருக்கு, லாக்டோஸ் பண்ண வேணான்னு இன்ஹிபிட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் மேம் ஸ்விட்ச் ஆஃப்ல வந்து லாக்டோஸ் பிரசன்ட் தானே மேம்?
லாக்டோஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஆலோ லாக்டோஸ்ன்னு சொல்லுவாங்கடா. ஸ்விட்ச் ஆஃப்ல லாக்டோஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? ஏன்னா அது இருந்தாதான் உனக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகும் பொழுது நீயே பாக்குற பர்மியேஸே அப்புறம் தான் வருது. அதாவது மீடியம்க்கு வெளியே இருக்கிறவங்கள நம்மளோட செல்லுக்குள்ள வான்றது அப்புறம். கொஞ்சோண்டாவது இது இருந்தா தானே இது நடக்கும். இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த பம்ப் எல்லாம் போடுவாங்க பாரு, போர் பம்ப் போடும் பொழுது அடிச்சு தண்ணி வர வைக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியை ஃபர்ஸ்ட் உள்ள ஊத்துவாங்க. ஊத்துன பிறகுதான் அது ஸ்டார்ட் பண்ணி விடும். அந்த மாதிரி குளுக்கோஸ் ஸ்விட்ச் ஆஃப் மெக்கானிசம்ல லாக்டோஸ் ரொம்ப கொஞ்சோண்டு ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கும். அந்த லாக்டோஸ்க்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லாக்டோஸ்க்கு ஆலோ லாக்டோஸ்ன்னு பேரு. ஸோ அதான் நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு ரூம்ல பிரியாணி இருக்கு, ஒரு ரூம்ல இன்கிரீடியன்ட் இருக்குன்னா நீ இன்கிரீடியன்ட் கிட்ட போகவே மாட்டேன். ஸ்ட்ரைட்டா நீ எங்க தான் போவ? குளுக்கோஸ் கிட்ட தான் போவ. புரியுதா? எஸ் மேம். தேங்க்யூ மேம். ஓகே. மேம் அல்லோலாக்டோஸ்னா என்னது? Allolactose a small amount of lactose which will initiate the process of switch on mechanism. ஏன்னா நீங்க பாக்குறல்ல பாரு, பர்மியஸ் முதல்ல வருதா பீட்டா கேலக்டோசிடேஸ் முதல்ல வருதா? பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்தாதான் உனக்கு பர்மியஸே வந்து மீடியம்க்கு வெளியே இருக்க லாக்டோஸை செல்லுக்குள்ள வர வைக்கணும். சோ இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆன் ஆகணும்னா முதல்ல ரெப்ரஸர் புரோட்டீனை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு லாக்டோஸ் தேவைப்படுது இல்லமா? எஸ் மேம். லாக்டோஸ். ஓகேவா? ஓகே மேம். இது இருக்காதானா நம்ம என்சிஆர்டி புக்ல? ஆலோ லாக்டோஸ் கொடுத்திருக்க மாட்டான். நீங்க கேட்டதால நான் சொல்லி கொடுத்தேன். Noted? Noted. Okay. Allolactose is a small amount of lactose which will initiate the switch on mechanism. Okay, மாமா சாட்ல கேட்டிருந்தீங்க. Noted? Noted? Yes ma'am. Yes ma'am. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சா பாருங்க. Yes ma'am. Yes ma'am. நீங்க கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றீங்கடா. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் கேட்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேக்குறேன்ல, அப்ப ஏன் சரியா பதில் வர மாட்டேங்குது? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? என்னடா தம்பி என்ன சொன்னீங்க? என்ன தாரிகா? தாரிகாலாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த மாதிரியே தெரியல எனக்கு. மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்ல. ஏமா கரெக்ட் டைமுக்கு வரணும் இல்லம்மா? எஸ் புரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். பிரித்திகா ஸ்ரீ என்னது சாப்டர் நேமா? என்னடா இப்படி கேக்குற? இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றியா பிரித்திகா ஸ்ரீ? இல்ல மேம், கிளாஸுக்கு லேட்டா தான் மேம் ஜாயின் பண்ணேன். எப்ப ஜாயின் பண்ண? 7:20 போல மேம். அப்பதான் லிங்க் வந்துச்சு.
நீ லாஸ்ட் வீக் அட்டென்ட் பண்ணலையாடா? லாஸ்ட் வீக் அட்டன் பண்ண மேம், மறந்துட்டேன், அதனாலதான் கேட்டேன். இந்த லெசன் பேரு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். நான் சொன்னேன்ல இதுதான் கொஞ்சம் கஷ்டமான லெசனு. இதுல நம்ம இது வரைக்கும் சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனு, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னா போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஒரு டாபிக், அதுதான் பார்த்துருக்கோம். சரியா? ஓகே மேம். மேம் ஆ மேம் கோடான்னா என்னன்னு ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். கோடான்னா மூணு நைட்ரோஜீனஸ் பேஸ் சேர்ந்தது தான் ஒரு கோடான். சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஏன்றது அடினைன், யூனா யுரசில், ஜினா குவானைன், ஏயுஜி. இந்த 3 நைட்ரோஜீனஸ் பேஸ் சேர்ந்தது ஒரு கோடான். இந்த ஒரு கோடான்ல இருந்து உனக்கு ஒரு அமினோ ஆசிட் வரும். அந்த அமினோ ஆசிட் மெத்தியோனின். ஓகேவா? ஓகே மேம். நீங்க படிக்க 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 இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் வரும். சரியா? இது ஸ்கூல்ல இப்ப நடத்துனாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பிரின்சிபிள் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இதையோட சேர்த்து 5 லெசன் உங்களுக்கு முடிக்கிறேன். டோட்டல் 13 லெசன்ல 5 முடிக்கிறேன். இது தவிர வேற யாராவது ஸ்கூல்ல வேற ஏதாவது சாப்டர் எடுத்திருக்காங்களா? 5th லெசன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னது? பாஸ்பேட் குரூப், அது நைட்ரோஜினியஸ் பேஸ்க்கு அப்புறம் டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் மாலிகுலர் பேசிஸ்ல வர ஃபுல்லுமே அதான்டா. அதுவும் அதுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. வேற யாருக்காவது இது இல்லாம எவல்யூஷன், ஹியூமன் ஹெல்த், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படிலாம் ஏதாவது லெசன் ஆரம்பிக்கிறாங்களா என்ன? No ma'am. நோ இல்லையா? ஓகேடா. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த லெசன் நம்ம எவல்யூஷன் தான் பார்க்க போறோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் எவல்யூஷன். அது ஈஸியா இருக்கும், அப்படியே கதை மாதிரி போகும், ஜாலியா போகும் அந்த லெசன். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதுலதான் கொஞ்சம் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஈஸி தான் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க நோட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. ஸ்லைடு வந்துருச்சா? இப்ப நீங்க அங்க வெளியே படிச்சத இங்க ஒன்னொன்னா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சூப்பர். பாருங்க, இது வந்து சில புக்ல இந்த பி போட்டிருப்பாங்கடா, ப்ரமோட்டர். அதுவும் ஒரு ப்ரமோட்டர் தான், ரெகுலேட்டரி ஜீனுக்கான ப்ரமோட்டர். சிலதுல இது இருக்காது. சரியா? ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா IPOZYA இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல ஐன்றது ரெகுலேட்டரி ஜீன், பின்றது ப்ரமோட்டர், ஓன்றது ஆபரேட்டர், ZYA என்னது? இந்த ஐ ஜீன் கோட்ஸ் ஃபார் என்ன புரோட்டீன்? ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் என்னன்னது? ஜீன் என்னதுன்னு கேட்டா நீங்க பீட்டா கேலக்டோசிடேஸ் சொல்லக்கூடாது. ஜீனோட பேரு ZYA. இந்த ஜீன்ல இருந்து வர புரோட்டீன் அல்லது என்சைமுக்கு என்ன பேருன்னு கேட்டாதான் என்னன்னு சொல்லணும். ஆமா. சோ நீங்க क्वेश्चन கேர்ஃபுல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? கிளியரா? எஸ் மேம். இப்போ ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் யாரோ ஒருத்தர் வாசிங்க. நம்ம அங்க படிச்சதுதான் இங்க அப்படி ஜஸ்ட் நீங்க வாசிச்சா போதும். வாசிக்க மாட்டீங்க. Role of structural genes.
Z gene, code for beta galactosidase. It hydrolyzes lactose to galactose and glucose. Continue பண்ணுவா மேம். பண்ணுடா, புரிஞ்சிச்சுல அது. நம்ம இவ்வளவு நேரம் yes, அதான் ma'am. வெளியே பார்த்துட்டு இருந்தோம். Z ஜீனு பீட்டா கேலக்டோசிடேஸ் ஹைட்ரலைஸ் எதுவா மாத்துச்சு? lactose into galactose and glucose. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் Y gene codes for permease. It increases permeability of the cell to beta galactoside lactose. அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு இல்லையா? கோட்ஸ் ஃபார் பெர்மியஸ், பெர்மியபிலிட்டி ஆஃப் த செல், அதாவது பாக்டீரியல் செல்லுக்குள்ள லாக்டோஸ வான்னு சொல்ற வேலைய இது செய்து. நெக்ஸ்ட் A gene codes for a trans acetylase. அவ்வளவுதான். வெளியவும் ஒரு 3 வாட்டி ரிவிஷன் எடுத்துக்கிட்டீங்க, உள்ள வந்தும் அதையே படிக்கிறீங்க. இதுக்கப்புறம் இது படிக்கணும்னு அவசியம் இருக்கா? No, ma'am. லாக்டோப்ரான் கான்செப்ட்னு கேட்டா ஓன்ல எழுதிட மாட்டீங்க? Yes, ஆக்சுவலா நிறைய பசங்க இததான் கஷ்டம்னுவாங்க. ஐயோ இந்த லாக்டோப்ரான் எனக்கு புரியவே மாட்டுது, மண்டை காயுது சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, மண்டை காஞ்சிச்சா? no, ma'am. No, ma'am. No, ma'am. வெரி குட். ஓகே, இப்போ நம்ம படிக்கலாம். இஃப் there is no lactose, லாக்டோஸ் இல்லைன்னா என்ன மெக்கானிசம்னு சொன்னோம்? Switch off. அதுதான் இங்க நம்ம சொல்றோம். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர், இன்டியூசர் யாருமா? இன்டியூசர் லாக்டோஸ். சோ லாக்டோஸ் இல்ல அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் மெக்கானிசம். இந்த ரெப்ரசர் புரோட்டீன் வந்தது இல்ல, இது நேரா போய் ஆபரேட்டரை பிளாக் பண்ணிடுச்சுன்னா இது எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப். ஓகே Okay, ma'am. யாரா ஒருத்தர் இதையும் படிச்சிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப். If there is no lactose, lactopron remains switched off. The regulator gene synthesizes mRNA to produce the repressor protein. This protein binds to the operator region and blocks RNA polymerase movement, so the structural genes are not expressed. ஆமா. சோ இது போய் ஆபரேட்டரை பிளாக் பண்ணிடுச்சுன்னா RNA பாலிமரேஸ் மூவ் ஆகாது. மூவ் ஆகலைன்னா ZYA ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட். ஓகே, புரிஞ்சுதாடா? Yes, Yes, ma'am. அடுத்து பார்க்கலாமா? ஆன் மெக்கானிசம், பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசர். Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூஸ், ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துக்கோங்க. ஐல இருந்து mRNA வந்து ரெப்ரஸர் புரோட்டீன் வருது. பட் இப்ப யார் வந்துட்டா? லாக்டோஸ் மஞ்சள் கலர்ல இருக்குதுல்ல, அது வந்து இந்த ரெப்ரஸர் புரோட்டீனோட அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆயிடுச்சுன்னா ஆபரேட்டர் ஆன்னு சொல்லிடுச்சுன்னா ZYA டிரான்ஸ்கிரைப் ஆகி இசட்ல இருந்து பீட்டா கலக்டோசிடேஸ், ஒய்ல இருந்து பெர்மியேஸ், ஏல இருந்து டிரான்ஸ்அசிட்டிலேஸ், இது மொத்தமா சேர்ந்து செய்யற வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லாக்டோஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா உங்களுக்கே தெரியும், இட் இன்வால்வ்ஸ் கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம். கேட்டபாலிசம்னா இட் வில் பிரேக் த லாக்டோஸ் இன்டு குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். ஓகே, பிள்ளைங்களா படிச்சிருக்க? படிங்க. If lactose is provided in the growth medium, the lactose is transported into the E coil cells by the action of primase. Lactose inducer binds with the permease. Lactose inducer binds with the repressor proteins. So the repressor protein cannot bind to operator gene. Operator region becomes free and induces the RNA polymerase to bind with the promoter gene. Then transcription starts. அவ்வளவுதாம்மா. சோ இது பண்ணோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இது கிளியரா? சொல்லுமா. மெட்டபாலிசம்னா என்ன? ஒருக்க கூட சொல்லுவீங்களா? எனக்கு புரியலம்மா, ரொம்ப அஸ்கியா கேக்குது வாய்ஸ். என்னதுமா? மெட்டபாலிசம்னா என்ன மேம்? மெட்டபாலிசம்னா இப்ப நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லு உள்ளேயும் மெட்டபாலிசம் நடக்கும்டா.
மெட்டபாலிசம்ல சில விஷயங்க உடைஞ்சு எனர்ஜியை தரும், அந்த எனர்ஜியை சேர்த்து ஒரு பொருள் உருவாகும். இப்ப உதாரணத்துக்கு நீ கார்போஹைட்ரேட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோயேன், அந்த கார்போஹைட்ரேட் பிரேக் ஆகி உனக்கு குளுக்கோஸா மாறும். அதை நம்ம கேட்டபாலிசம்னு சொல்லுவோம். சரியா? புரியுதா? எஸ் மேம். மெட்டபாலிசம்ல ரெண்டு இருக்கும், கேட்டபாலிசம், இன்னொன்னு ஆனபாலிசம். ஆமா, கேட்டபாலிசம்னா சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்த உடைச்சி எனர்ஜியை ரிலீஸ் பண்றது தான் கேட்டபாலிசம். ஆனபாலிசம்னா பிரிஞ்சு விஷயத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சேர்க்கறது. இதுக்கு உதாரணம் நம்ம செல்லுல அங்கங்க அமினோ ஆசிட் இருக்கும். நம்ம நீயே பார்த்திருப்ப, டிரான்ஸ்லேஷன்ல நம்ம எல்லா அமினோ ஆசிடையும் சேர்த்து புரோட்டீனா உற்பத்தி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெட்டபாலிசம்ல இந்த மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் மெட்டபாலிசம். அப்படின்னா லாக்டோஸை உடைச்சி குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா மாத்தினேன்னு அர்த்தம். ஓகே? எஸ் மேம். எல்லா செல்லுமே மெட்டபாலிசம் நடந்தாதான் உயிரோட இருக்கிறாங்கன்னு அர்த்தமே. டெய்லி நம்மளுக்கு ஒவ்வொரு செல்லுலயும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் குளுக்கோஸா கிளைகோஜனா சேரும். அதை உடைச்சி எனர்ஜியா எடுப்போம். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி புரோட்டீனா உற்பத்தி பண்ணுவோம். இந்த மாதிரி உடம்புக்குள்ள நம்மளோட பிரேக்கிங் அண்ட் சிந்தசைசிங், உடைக்கிறது சேர்க்கறதுன்ற விஷயம் செல்லுக்குள்ள நடந்துனே இருக்கும். அதை தான் மெட்டபாலிசம்னு சொல்றோம். இது புரிஞ்சிருச்சாமா இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் பசங்களா? எஸ் மேம். லாக்டோப்ரான் இப்ப எல்லாருக்கும் பக்காவா? எஸ் மேம். இன்டியூசரா ஆக்ட் பண்ண முடியும். குளுக்கோஸா, கேலக்டோஸா, லாக்டோஸா? Lactose. So glucose and galactose cannot act as Inducer. repressor. ஒரு விஷயத்த எப்படி ரெகுலேட் பண்ணுது? நெகட்டிவாவா பாசிட்டிவாவா? நெகட்டிவ் ஃபீட்பேக். லாக்டோப்ரான் பாசிட்டிவ் கண்ட்ரோல்ல இருக்குது. சரியா? புரிஞ்சுச்சா? அவ்வளவுதாமா இந்த கான்செப்ட். சூப்பரா. இப்ப யாராவது ஒருத்தர், நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துடுறேன், இந்த IPOZYA இதெல்லாம் என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மேம் தாரிகா சலேசே மேம். என்னம்மா? தாரிகா சலேசே மேம். என்ன கேக்குற? புரியலடா மேம். நான் சொல்லவான்னு கேக்குறேன். சொல்லுடா. மேம் ஜெனரல் வந்து I வந்து ரெகுலேட்டரி ஜீன் மேம், P வந்து ப்ரோமோட்டர்ஸ், O ஆபரேட்டர்ஸ், ZYA வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஐயோட ஃபங்க்ஷன்ல அது வந்து செக்ரீட் பண்ற புரோட்டீன் வந்து ரெப்ரஸார் புரோட்டீன்ஸ். P-யோட அட்டாச் ஆகுறது வந்து RNA பாலிமரேஸ். கரெக்ட். அப்புறம் வந்து O வந்து நம்ம ஸ்விட்ச் ஆனா ஆஃபா அப்படின்றத டிசைட் பண்றது ஆபரேட்டர்ஸ் மேம். Z வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து செக்ரீட் பண்ணும் மேம். இப்ப லாக்டோஸ் குளுக்கோஸ் பிரசன்ட், லாக்டோஸ் வந்து மினிமம் அமௌண்டா பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா ZYA வந்து இது ஆக்டிவேட் ஆபரேட் பண்ண அது பிளாக் பண்ணிடும் மேம். ரெப்ரஸர் புரோட்டீன் வந்து பிளாக் பண்ணி ZYA வந்து பிளாக் பண்ணிடும். லாக்டோஸ் பிரசன்ட் ஆயிருந்தது ஸ்விட்ச் ஆன் மீடியம்ல வந்து லாக்டோஸ் வந்து ரெப்ரஸரோட அட்டாச் ஆயிட்டு ஆபரேட்டரை வந்து அது கோ ஆன் பண்ணும் மேம். அப்புறமா நார்மலா Z வந்து ப்ரொடியூஸ் பண்ற பீட்டா கேலக்டோசிடேஸ், அப்புறம் வந்து Y வந்து பெர்மியேஸ் இது வந்து அலோவ் பண்ணும் மேம். இது பாக்டீரியல் செல்குள்ள லாக்டோஸை வந்து Y வந்து அலோவ் பண்ணும் மேம். வெரி குட், சூப்பர். ஏ என்ன பண்ணும்? ஏ வந்து டிரான்ஸ் அசிட்டலேஸ் அது செக்ரீட் பண்ணி அது
வந்து டிரான்ஸ்ஃபர் அசிட்டலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆக்டிவேட் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணோம் மேம். ஓ ஓகே ஓகே சூப்பர் கிளியர். இப்ப எல்லாருக்கும் இது பக்காவா புரிஞ்சிருச்சாடா? Yes, ma'am. Yes, இதுல ma'am. எதுவும் டவுட் இல்லையே? No, ma'am. No, ma'am. சரி, இப்போ இந்த லெசனோட அடுத்த டாபிக் HGP, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இத பத்தி நீங்க எங்கயா கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? நோ மேம். படிச்சதில்ல. சரி, ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The entire DNA in the haploid set of chromosomes of an organism is called a genome. சோ இதுல பாத்தீங்கன்னா the entire, அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம உடம்புல நிறைய செல்லுங்க இருக்கு. பட் நமக்கே வந்து எந்த செல்லுக்கு என்ன காரணம், இந்த செல்லுல என்ன ஜீன் இருக்கு, இந்த ஜீனால என்ன வருது, இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ நம்ம வீட்டுல ஒரு கிச்சனுக்கு போனோம்னாலே ஒரு பக்கம் மிக்ஸி இருக்கு, மைக்ரோ அவன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. இது எல்லாத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. Yes, ma'am. இருக்குல்ல. அந்த மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற செல்லுல, நம்ம உடம்புல என்ன ஒரு செல் இருக்கோ அதுல இருக்கிற குரோமோசோம் மாதிரியே தான் நம்ம என்டையர் உடம்புல இருக்கிற செல்லும் இருக்க போகுது. எல்லாமே காப்பி தான். டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம நியூக்ளியஸ்குள்ள என்ன குரோமோசோம் இருக்கோ இதே தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட உடம்புல இருந்து ஜஸ்ட் இங்க பாருங்க, ஒரே ஒரு செல், அந்த ஒரு செல்லோட டிஎன்ஏ ஜீனோம்ஸை எடுத்து அப்படி பிரிச்சு பிரிச்சு சைஸ் வாரியா அடுக்கி வச்சோம்னா இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 23 pairs of chromosomes. ஆமா. இப்போ இந்த 23 பேர்ல இப்போ இது குரோமோசோம் 1, இது 1ஓட பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஹோமோலாகஸ். இந்த 1ல இங்க என்னென்ன ஜீன் இருக்கோ அதுவே தான் இங்கேயும் இருக்க போகுது. ஆமாவா இல்லையா? Yes, ma'am. இந்த 2ல இங்க என்ன இருக்குதோ அதுவே தான் இங்கேயும் இருக்க போகுது. இப்ப இதுக்காக நீங்க படிக்கும் போது 23 பேரையும் படிக்கலாமா, இல்ல ஜஸ்ட் 23 மட்டும் படிச்சா போதுமா? 23 மட்டும் படிச்சிருக்கோம். 23 மட்டும் படிச்சோம். அதேதான், அது இன்னொரு செட்டு. கரெக்டா? சோ உங்களுக்கு கேள்வி இப்படி வரும். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல நம்ம டிப்ளாய்டு செட், டிப்ளாய்டுனா 2n 23 பேர் படிக்க போறோமா, அல்லது ஹாப்ளாய்டு செட், ஹாப்ளாய்டுனா n 23 குரோமோசோம் படிக்க போறோமா? 23 chromosome. 23 இந்த கான்செப்ட் கிளியரா எல்லாருக்கும்? Yes, ma'am. சோ இதுல நம்ம ஹாப்ளாய்டு செட் தான் படிக்க போறோம். ஏன்னா இங்க என்ன இருக்கோ அதே தான் பக்கத்துலன்னும் போது எதுக்கு அதை வேற திரும்பி 2வது வாட்டி படிச்சுக்கிட்டு, அதனால இதை மட்டும்தான் படிக்க போறோம். So DNA is packed in 23 chromosomes. Human genome contains 3 into 10 power 9 base pairs. ஸோ இதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நான் லாஸ்ட் பிரின்சிபல்ல கூட நடத்தினேன் உங்களுக்கு. 3.3 அப்ராக்சிமேட்டா 3 நீங்க சொல்றோம். டிப்ளாய்டு செட்டுனா 6.6 into 10 power 9, ஹாப்ளாய்டு செட்டுனா 3.3 into 10 power 9 பேஸ் பேர் இருக்கும். சரியா? Yes, ma'am. இது வந்து 1990ல இது ஒரு மெகா ப்ராஜெக்ட். 1990ல ஆரம்பிச்சாங்க, 2003ல இதை முடிச்சாங்க. ஸோ HGP யார் யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. இது புரியுதா? Yes, ma'am. இது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? Yes, ma'am. இது ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் HGP. HGPன்றது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல் எடுத்து அந்த செல்லோட குரோமோசோம்ஸ் எல்லாம் படிக்கிற படிப்பு. அதுவும் குரோமோசோம் டிப்ளாய்டு செட் இருக்கும், ஆனா நம்ம டிப்ளாய்டு படிக்கல, ஜஸ்ட் ஹாப்ளாய்டு செட் தான் படிக்க போறோம்.
ஓகேவா? ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டட்? எஸ் மேம். நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. எஸ் மேம். இப்போ இந்த HGPயோட கோல்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ எந்த இருந்தாலும் இப்ப நீங்க ஏன் படிக்கிறீங்க நான் உங்களை கேட்கறேன். இப்ப நீங்க ஏன் வந்து என்னோட கிளாஸ்ல இங்க உட்கார்ந்துருக்கீங்க? வாட் இஸ் யுவர் கோல்? எஸ், ஒண்ணுமே இல்லையா? வீட்டுல சும்மா பூச்சி தள்ளி விட்டாங்களா உங்களை இங்க? To get good scores in NEET, ma'am. ஓகே, அது ஒரே ஒரு கோல் தானா? டாக்டர் ஆகணும். தெரிஞ்சுக்கணும். ஓகே, டாக்டர் ஆகணும். அப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கணும். MBBS. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கா மாதிரி இது ஒரு 13 வருஷம் நிறைய பணம் செலவு பண்ணி பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கும் சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு ஸ்கூல்ல போர்டு எக்ஸாம்ல எல்லாம் கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்விதான். ஃபர்ஸ்ட் கோல், ஐடென்டிஃபை all the estimated genes in the human DNA. ஹியூமன் டிஎன்ஏல குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம்ல எத்தனை ஜீன் இருக்கு இப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. அடுத்து அந்த 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர் இங்க பாத்தீங்கன்னா, கெமிக்கல் பேஸ் பேர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லா. இது ஃபுல்லா இந்த லெட்டர் தானே, CGTAGTCCCGTGACC இப்படி இருக்கு. இது ஃபுல்லுத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. இன்னொன்னு, இதை படிச்சு தெரிஞ்சா மட்டும் போதாதான், இதை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டே வரீங்க, நம்ம கண்ணுக்கான ஜீனு GGGCCTTAன்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்கன்னா இதை நீங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிடுங்க. அல்லது இன்சுலின்கான ஜீனு GCTATGCTன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதை கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சிருங்க. அப்படி எழுதி வச்சாதான் நீங்க ஆர்டிபிஷியலா சிந்தசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஜீனை. இப்ப இன்சுலின் ஜீனை நான் வந்து இயற்கையா உருவாக்க போறது இல்ல, செயற்கையா உருவாக்க போறேன்னா உங்ககிட்ட இந்த அடினைன், குவானைன், சைட்டோசின் இதுங்கெல்லாம் இருந்தாலே நம்ம ஆர்டிபிஷியலா கூட தயார் பண்ணலாம். புரியுதா? புரியுதா? அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா எந்த ஜீன்ல பிரச்சனையா இருக்கும் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாதான் முடியும். இப்ப நம்ம கிளாஸ் நடத்துறோம், கிளாஸ் நடத்த அப்படியே கேட்டுட்டே இருக்கிறத விட இதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேபி இப்போ ஒரு 2-3 நாள்ல ஸ்கூலோட மற்ற ஒர்க்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மறந்து போகலாம். ஏன்னா அதுதான் வந்து forgetfulness is the human tendency that you might forget. But you are writing each and everything in your notebook, isn't it? So after some time, when the teacher is taking this in your class or when you are going to write a test on this particular topic, you are just seeing that your notes, then definitely you can remember all the things, isn't it or not? Yes, ma'am. So that's why you have to store the information. நான் அதுக்கு தான் உங்களை சொல்லுவேன் எப்பவுமே கிளாஸ்ல நான் நடத்துறது ரன்னிங் நோட்ஸ் எழுதுங்க. ஏன்னா சில பசங்க பார்த்தீங்கன்னா சும்மா இது விட்டுடுவாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு. பட் அது ஆட்டோமேட்டிக்கா 1 year நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபோன் ஏதாவது கீழே விழுந்துரும், இல்லை டேட்டா பேஸு தானா எதாவது அழிஞ்சிரும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதாவது நோண்டி விட்டுருவாங்க.
இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துரும். நம்ம என்னதான் சேவ் பண்ணி வச்சாலும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, நம்ம நடத்த கொஞ்சம் ரன்னிங் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க நோட்டை வந்து யாரும் எடுக்க போறது இல்லை, அப்படிதானே? பட் இதுல பாதி பேர் அவங்களோட போனா இருக்காது, அப்பாது, அம்மாது, அண்ணன்து, அக்காதுன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படிதானே? இல்ல உங்க போன் தானா? Yes, ma'am. No, ma'am. அதுதான் சரியா. அதனால நம்ம வந்து ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன் இன் த டேட்டா பேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதோட அடுத்த கோல் என்னன்னா, இப்ப நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். அதாவது எந்த ஜீனு இன்சுலினுக்கு, எந்த ஜீனு கண்ணுக்கு, எந்த ஜீனு ஓவரி நல்லா வளர்றதுக்கு, இப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு we need certain tools. சரியா? அது அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த நம்ம பக்கத்துல இருக்கிற வேற செக்டார்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த குரோமோசோம்ல எந்த ஜீன்ல இன்சுலின் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இது நம்ம வந்து ஒரு பயாலஜி பீப்புள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னா பார்மகாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கிறாங்களா? நம்ம பக்கத்துல இருக்கிறாங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட ரிலேட்டட் டெக்னாலஜினா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தானடா. Yes, ma'am. அவங்க கிட்ட நம்ம இதை கொடுக்கலாம் இல்லையா? நாங்க இந்த மாதிரி இன்சுலின் ஜீன் கண்டுபிடிச்சிருக்கோங்க, இந்தாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பண்ணி நீங்க இதுல இருந்து இன்சுலின் மாதிரி தயார் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கலாமா இல்லையா? இது புரியுதா? அது மட்டும் இல்லாம லாஸ்ட் கோல் என்னன்னா, அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். அதாவது எந்த ஒரு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அதுக்கு வந்து ஒரு மாரல் ரூல்ஸ் சொல்றதுக்கு ஆளுங்க வருவானுங்க, இது லீகல் இல்லைன்னுவாங்க, இல்ல சோசியல் இஷ்யூஸ் ஏதாவது கிளம்பும். இதையெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க யாராவது ஒரு பொய்யான மனுஷனை உருவாக்கிடுவீங்களா, இல்ல ஏதோ மருந்து இப்படி உருவாக்கிடுவீங்களா, அப்படிலாம் ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். அந்த இஷ்யூஸ் வந்தாலும் அதை நாங்க அட்ரஸ் பண்ணுவோம், இதுதான் எங்க கோலு அப்படின்னு. புரியுதா? Yes, ma'am. Yes. இது புரிஞ்சிருச்சா மேம்? fourth point ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்னா இப்போ உனக்கு வந்து சில டேட்டா கிடைச்சிருக்கு, இது இன்சுலின்கான ஜீனு, இது ஓவரிக்கான ஜீனு டேட்டா கிடைச்சிருக்குமா, இந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கான டூல். இப்ப நீ பின்னாடி படிப்ப, இந்த ஜீனை எப்படி 2 வகையா படிச்சாங்க, பிரிச்சு பிரிச்சு. சில பாக்டீரியா உடம்புல போட்டு தான் படிச்சோம் நம்ம. பேக்குன்னு பேரு, பிஏசி பேக், ஒய்ஏசி யாக்கு. நான் உனக்கு பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல குரோமோசோமல் மேப்பிங் நடத்தும் போது ஹெச்ஜிபி பத்தி சொல்லும் போது பேக் யாக்குன்ற வார்த்தை சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதுதான் வேரியஸ் டூல்ஸ். இப்போ உனக்கு இன்சுலின்கான ஜீன் கிடைச்சிருக்கு, நீ எப்படி சொல்லுவ? இதை எடுத்து ஒரு பாக்டீரியா உடம்புல போட்டு அந்த பாக்டீரியா இந்த ஜீன் மூலமா எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வரணும், அந்த புரோட்டீன் இன்சுலினா இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி நிறைய டூல்ஸை டெவலப் பண்றதும் இந்த ஹெச்ஜிபியோட கோல் தான். இது கிளியரா இருக்கா? ஓகே மேம். ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்கடா. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நாளைக்கு கிளாஸ்ல இந்த லெசன் நான் முடிச்சிடுவேமா. ஹெச்ஜிபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் இதுல ஒரே ஒரு டாபிக் தான் பெண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சரியா படிச்சுட்டு வரல, நாளைக்கு கண்டிப்பா இன்னைக்கு நடத்தினதெல்லாம் கேட்பேன், போன கிளாஸ்லும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன். ஸோ நல்ல தரோவா படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு இந்த லெசன் முடிச்சுட்டு நான் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? சார் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ ஜீவஸ்ரீ, நானா டைரக்டா கொடுக்க முடியாது, சார்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. சரியா? கிளியராமா?
Students, any doubts? ஆமா. No doubts. எல்லாரும் பக்காவா? சொல்ல Yes, மாட்டீங்க ma'am. பாரு. Yes, ma'am. Okay, session wind up பண்ணிருவோமா? Yes, ma'am. Bye. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you. ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, da. மேம் எனக்கு டவுட் இருக்கு சொல்லுமா. மேம் உங்க நம்பர் கிடைக்குமா மேம்? அதான் நான் உனக்கு சொன்னல, நானா டைரக்டா நம்பர் கொடுக்க முடியாது. நீ சார் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, சரியா? ஓகே மேம். ஏன்னா அது எல்லா இன்ஸ்டியூட்லயும் அது ஒரு ரூல் இருக்கும். அதனால நீ சார்கிட்ட கேளு, சார் கொடுப்பாங்க, வாங்கிக்கோ, சரியா? ஓகே மேம். கால் பண்ணு, நான் சொல்றேன். தியாகராஜன் சார் கிட்ட மேம்? ஆமாடா. ஓகே மேம். சரி. ஓகேடா. பாய்மா. தேங்க்யூ.